எல்லோருக்கும் வணக்கம். மிடில் ஈஸ்ட் டென்ஷன், யுக்ரைன் ரஷ்யா வார் டென்ஷன், ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி மார்க்கெட் வந்து ஒரு நியூ ரெக்கார்டு ஹையில் க்ளோஸ் ஆயிருக்கு. 25,235 அப்படின்ற ஒரு நியூ ரெக்கார்டு ஹையில் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே இந்த 25,000ங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆக முடியாமல் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நிஃப்டி. லாஸ்ட் வீக் உடைய எண்டில் ஒரு நியூ ரெக்கார்டு ஹையில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்ன, எந்தெந்த செக்டார் இந்த ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு, அனதர் இதுக்கு அடுத்து ஃபர்தராக எவ்வளோ தூரம் ரைஸ் ஆக போகுது, குறிப்பாக எந்தெந்த ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ், இதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். லெட்ஸ் வி சி. ரேலிக்கு முக்கியமான காரணம் யூஎஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் வேர்ல்டு மார்க்கெட்டே ரைஸ் ஆகுது. செப்டம்பர் மந்தில் 25 பைசேவாவது ரேட் கட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் வேர்ல்டு மார்க்கெட்டும் ரைஸ் ஆகுது. இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் யூஎஸ் உடைய ஒவ்வொரு எக்கனாமிக்கல் டேட்டாவும் வாரம் ரிலீஸ் ஆகும் இல்லையா, அந்த எக்கனாமிக் டேட்டாவும் ரொம்பவே இம்பார்ட்டன்டானது. பிகாஸ் இது வரைக்கும் வந்த அந்த எக்கனாமிக்கல் டேட்டா இம்ப்ரூவ் ஆனதுக்குனால தான் இந்த ரேட் கட்டுங்கிற ஒரு இதுக்கே வந்து வந்திருக்காங்க. செப்டம்பர் மந்தில் இந்த மந்தோடைய லாஸ்ட்டில் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இந்த ரேலி நடக்குது. இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ தட் அவங்க க்ளோசிங் வந்து நடத்திருக்காங்க. 25,200க்கு அபோவில் வந்து க்ளோசிங் வந்து நடத்திருக்காங்க. இந்த மாதிரி க்ளோஸ் நடந்துச்சு அப்படின்னாலே அனதர் ஒரு லாங் ரேலி இருக்கும் அப்படிங்கிறது தான் மார்க்கெட். ஏன்னா ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸை சைட்வேஸ் ஆகி க்ளோஸ் ஆகும்போதோ இல்லை பிரேக் அவுட் நடக்கும்போதோ அனதர் செட் ஆஃப் ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகும். இதே ரெசிஸ்டன்ஸ் இது வரைக்கும் 25,000ங்கிறது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு இல்லையா. கிட்டத்தட்ட இந்த இடத்துல 24,860க்கு போயிட்டு கீழே ஃபால் ஆயிருக்கு. அகெயின் 25,000 டச் பண்ணிட்டு திரும்பியும் ஃபால் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல 25,100 பிரேக் பண்ணி க்ளோஸும் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து அனதர் ஒரு செட் ஆஃப் ரேலி வந்து கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் இருந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்கு இல்லையா, ஸோ கீழே ஃபால் ஆகி கூட அகைன் மேலே ரைஸ் ஆகலாம். இது வந்து ரீடெஸ்ட்னு சொல்லுவோம். அந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீடெஸ்ட்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னா 25,000ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த ப்ரீவியஸாக இருக்கு பாருங்க, இந்த லெவல், அதாவது 24,860. அப்போ ஸ்விங் ட்ரேடர்ஸ் நீங்கள் முக்கியமாக இது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கோங்க. 25,000ங்கிறது ஒரு மேஜரான சப்போர்ட் லெவல். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் கரெக்டானா கூட இந்த சப்போர்ட் லெவல்ல இருந்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகலாம். ஒன்று. ரெண்டாவது 24,850 ஆர் 860ங்கிறது செகண்ட் சப்போர்ட் லெவல். இந்த இடத்துல டச் பண்ணிட்டு கூட மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ ஓவரால் ரேலியில் அடுத்து எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகலாம்னா 26,000ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாகவும் 26,900ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஒரு லாங் ரேலி வந்து நிஃப்டி ஸ்டார்ட் ஆக போதுன்னே எடுத்துக்கலாம். இதுக்கு முக்கியமான காரணம் டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல நமக்கு வந்து பிரேக் அவுட் இருந்தது. இந்த பிரேக் அவுட் வந்து எப்போ இந்த மேஜரான இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை இதை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னாலே மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி போக போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ வரைக்குமே எபோவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி மட்டும் இல்லை, பேங்க் நிஃப்டியும் ஒரு நியூ ரேலிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டுனே சொல்லலாம். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 4 டேஸ் வந்து இந்த பிரேக் அவுட் லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகுது பாருங்கள். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஆர் இதுக்கு அடுத்த வாரத்தில் 51,950ங்கிறது வந்து நமக்கு இனிஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, 51,900 950 வரைக்குமே இந்த ரேலி வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். அப்போ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500-550 பாயிண்ட்டுக்கு மேலே ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்து இருக்குது. இந்த வாரம் வந்து பேங்க் நிஃப்டிலையும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். செக்டார் வைஸாகவும் பார்க்கலாம். செகண்டாக நம்ம பார்க்குறது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ். ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆனது ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் தான். நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களும் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேலியில் பிரேக் அவுட் ஆனது ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் தான். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபின் நிஃப்டி வந்து
24,000 அண்ட் 24,400ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட 23,250ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். கண்டினியூஸாக இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ், நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸ், நிஃப்டி பப்ளிக் செக்டார் பேங்க் மட்டும் ஒரு சைடுவேஸில் இருக்குது. மற்றபடி ஃபினான்ஷியல் செக்டாராக இருக்கட்டும், ப்ரைவேட் பேங்க்ஸாக இருக்கட்டும் பாசிட்டிவில் தான் இருக்குது. அண்ட் த ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அகாடமி, த ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் என்ன டீச் பண்ணுறோமோ லைவ் மார்க்கெட்டில் லைவ் லெவல்ஸில் பப்ளிக்காகவே போஸ்ட் பண்ணுறோம். இது ஃப்ரைடே நம்ம போஸ்ட் பண்ணது வந்து பேங்க் நிஃப்டியினுடைய அனாலிசிஸ் நான் போஸ்ட் பண்ணது 10:14 இதில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். வேவ் லெவல் சப்போர்ட்டுங்கிறது 51,310 இருக்கும். இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிடும். பவுன்ஸ் பேக் ஆகுனா கீழே ஃபால் ஆகிட்டு இருக்க மார்க்கெட்டு அப் சைடு ரிவர்சல் ஆகிடும். அது வரைக்கும் பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே ஃபால் ஆகிட்டு இருக்க மார்க்கெட்டு இந்த இடத்துல இருந்து அப் சைடு ரிவர்சல் ஆகும். அப்படி ரிவர்சல் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் ரிவர்சல் ஆகும்? ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 51,470, 310லேருந்து 470னா கிட்டத்தட்ட 160 பாயிண்ட் வரைக்கும் ரிவர்சல் ஆகிடும். இதுதான் நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். 10 இதில் பாருங்கள் டைமிங் எவ்வளவு, 10:05 இருக்கா? 10:10 நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்சைடில் ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ஷன். அப்சைட் டார்கெட் கணிச்சிருக்குது, ரெசிஸ்டன்ட் கணிச்சிருக்குது 51,470. ஸோ மார்க்கெட் இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார் ரிப்ளை பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக எக்ஸாக்டாக 51,304 இதை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும். அப்சைட் ரைஸ் ஆகுது பாருங்கள். கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள் 51,466 தான் ஹை. இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஏன் கரெக்டாக இந்த பாட்டம் லெவல், இந்த லெவலை டச் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகணும், அதுக்கு கீழே ஃபால் ஆகிருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி மேலே ரைஸ் ஆகிட்டு கரெக்டாக ஏன் அந்த லெவலில் இருந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகணும்? ஸோ இன்வெஸ்டர்ஸ் நம்ம மட்டும் இல்லை, நம்ம ஒரு ஆள் மட்டும் ட்ரேட் பண்ணல, இன்வெஸ்டர்ஸ் கோடிக்கணக்கான பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்க பர்டிகுலர் லெவலில் என்ட்ரு பண்ணுறாங்க. நியூஸ் என்ன நியூஸ்னாலும் இருக்கட்டும், பர்டிகுலர் லெவலில் வந்து என்ட்ரு பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பார் ரிப்ளை பண்ணதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம். ஃபைன். இந்த அளவுக்கு வேவ் லெவல் அக்யூரசி கொடுக்குற மாதிரி நீங்கள் ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இண்டிகேட்டர்லேயோ இல்லை ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ்லேயோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது நம்ம லைவ்ல ப்ரூவ் பண்ணுறோம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். ஃபைன். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது இந்த வாரம் குறிப்பாக 3 செக்டாரை எடுத்துக்கலாம். ஒன்று ஐடி செக்டார், ரெண்டாவது ஃபார்மா செக்டார், மூணாவது ஆட்டோ செக்டார் அண்டு பேங்கிங் செக்டார். ஒவ்வொரு செக்டார்லையுமே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. இப்போ நீங்கள் ஐடி செக்டார் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நம்ம லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. ஓகே, அதே போல் ஃபார்மா செக்டாரும் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு க்ரோத் வந்து நடந்திருக்கு. ஸோ இதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ரியல் எஸ்டேட் செக்டார்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் லெவலில் இருக்குது, மேஜரான சப்போர்ட்டிவ் லெவலில் இருக்குது. ஓகே, இது வரைக்கும் அந்த ட்ரெண்டில் சப்போர்ட்டிவ் லெவலில் இருக்குது. குறிப்பாக எந்தெந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்ம பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். இது வரைக்கும் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்தது, ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆகி அப்சைடு வந்து ரைஸ் ஆகுது. செகண்ட் வந்து மெட்ரோபாலிசிஸ். இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட எத்தனை முறை இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கா, அகெயின் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, அகெயின் இங்கே சப்போர்ட், அகெயின் இங்கே சப்போர்ட். கண்டினியூஸாக அப்சைடு வந்து சைடுவேஸில் ரைஸ் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸோட இந்த ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, இதை விட இது அதிகமாக இருக்குது, இதை விட இது அதிகமாக இருக்குது. எப்போ இந்த ரேலி கண்டிப்பாக இதை விட அதிகமாகும். 2300, 2250லேருந்து 2300 வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது செகண்டு. தேர்டு வந்து சார்லட் ஹோட்டல். ஓகே, இந்த ஸ்டாக்கும் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு, சைடுவேஸ் மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. தேர்ட் ஸ்டாக். ஃபோர்த்து ஸ்டாக் வந்து இண்டஸ் பவர். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் அப்சைடு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகிருக்கு.
நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும் இந்த ஸ்டாக் வந்து நோட் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து கோஃபோர்க். இந்த ஸ்டாக்கும் வந்து சைட்வேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆகி பிரேக் அவுட் லெவலுக்கு எவ்வளோ தான் சஸ்டைன் ஆகிருக்கு. அண்ட் ஓவரால் ட்ரெண்டும் அப் ட்ரெண்ட் தான் நமக்கு. இதில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அகெயின் இந்த ஷோல்டர் வந்து பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. ஈவன் இது வந்து பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி பிரேக் அவுட் நடந்துச்சுனாலே அனதர் வந்து இந்த ரேலி வந்து திரும்பியும் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் ரைஸ் ஆகிடும். இதுக்கடுத்து ஃபார்மா செக்டரில் 2 ஸ்டாக்ஸ் வந்து பார்ப்போம். ஒன்று சிப்லா, இன்னொன்று வந்து டாக்டர் ரெட்டி. இது ரெண்டுமே சைடுவேஸ் அப் ட்ரெண்டில் ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகிருக்கு. இந்த 2 ஸ்டாக்லேயும் ஃபார்மா ட்ரேடர்ஸ் வந்து இதை நோட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னே சொல்லலாம். பிகாஸ் இந்த மார்க்கெட்டை வந்து பாருங்கள், அப்சைடில் வந்து கம்ப்ளீட்டாக லாஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸாகவே இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. வித்தின் 6,700க்கும் 6,000க்கும் இன்பிட்வீனில் தான் ட்ரேட் நடக்குது பாருங்க. கம்ப்ளீட்டாக ஒரு வாரம் டவுன் ஆகுது, அடுத்த வாரம் ரைஸு, அடுத்த வாரம் டவுன், அடுத்த வாரம் ரைஸு. ஓகே, இதில் முக்கியமாக கவனிச்சு பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அபோவில் தாண்டலை. இப்போ வந்த ரைஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்க முடியல. அப்போ மார்க்கெட் வந்து சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் ரைஸ் ஆகுது. மேஜர் இமீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 6,580, ஃபர்தராக 6,700. அதே நேரம் இப்போது ஃபாலோ ஆகிட்டு இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்டை வந்து கவனிச்சு பாருங்கள். நீங்கள் ஹவலிலேயோ இல்லை 2 ஹவர்ஸ்லேயே வச்சு பாருங்கள், மார்க்கெட் வந்து இன்னும் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக தான் ட்ரேட் ஆகுது பாருங்கள். இந்த டாப்க்கும் இது பண்ணி பாருங்கள். ஸோ அப் டு இன்கேஸ் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆனால் கூட 6,385, 6,390ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. அதே நேரம் பாட்டமில் வந்து பாருங்கள், இதுக்கு கனெக்ட் பண்ணி பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் இருக்கா. ஸோ இந்த வாரம் மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சுன்னா 6,060ங்கிறது வந்து சப்போர்ட்டாகவும், 6,380, 6,390ங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது, அதுவும் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுது. ஃபைன், இதை நோட் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வாரம் உங்களுக்கு ட்ரேடு நல்லா அமைய வாழ்த்துக்கள். நீங்கள் ஏதாவது ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதோடைய ட்ரெண்டு, சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.